வெல்கம் டு vinayvines.net. இன்னைக்கு நம்ம வினய் விக்ராந்த் இயக்கத்துல வந்துள்ள தமிழ் மூவி ரிவ்யூவர்ஸ் என்கிற யூடியூப் வீடியோ பத்தி பார்க்க போறோம். มีหนังแดงและจะกิ่งหนังส่วงมีหนังส่วงและจะกิ่งหนังแดง நண்பர்களே வணக்கம். Vanakam. ஸோ தமிழ் யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு தமிழ் மூவி ரிவ்யூ சேனலாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம்லேயாச்சும் மூவி ரிவ்யூ சேனலாக அந்த சேனல் இருந்திருக்கும். தமிழ் மூவி ரிவ்யூ சேனல்லேயே ஊர்பட்ட கேட்டகரி வச்சிருக்காங்க. சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவி ரிவ்யூ பண்ணுவாங்க, சிலர் வந்து ட்ரால் மட்டும் பண்ணுவாங்க, தமிழே தெரியாதவங்க கூட தமிழ் மூவி ரிவ்யூலாம் பண்ணுவானுங்க. இப்படி அடிக்கிட்டே போகலாம். அதாவது குப்பை மாதிரி ஊர்பட்ட சேனல் இருக்குது இதுக்கு. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி சேனல் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு பிடிச்ச சேனலை கடைசியில் சொல்கிறேன். இல்லை சில சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு கடுப்பேத்தோ என்ன வந்துட்டு 4-5 பூமருங்க சேர்ந்துட்டு எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வதந்தியை போட்டு கிடப்பாங்க. தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துக்கு முன்னுக்கூட்டியே அனிருத்துடன் அவர் தொடர்பில் இருந்தார். சமந்தாவும் சித்தார்த்தும் ஆரம்பத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார்கள். இருவரும் ஒருவரை காதலித்தார்கள். தாலி கட்டாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யாவும் அனிருத்தும் கட்டி பிடித்து கன்னத்தோடு கண்ணம் உரசி கொண்ட படங்கள் எல்லாம் வெளியே வந்தன. இப்போ அமீர் கான் கூட அவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நாங்க நண்பர்களா இருப்போம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நீங்க பேச வரதை பார்த்தா ஏதோ முக்கியமான ஒரு மேட்டர் அவுத்து விட போறீங்கன்னு மட்டும் தெரியுது. பத்தியா இந்த கேள்வியை நான் ஏன் இந்த அனுபவத்தை கேட்டேன். ஆமா, இதுதான் விஷயம். மும்பையில் 3 வருடமாக நட்சத்திர ஹோட்டலில் தங்கும் இயக்குனர் அட்லி. சித்தார்த்துக்கு கொழுப்பு அதிகம். ஏன்னா நாக்கிலையும் 7.5 சனி இருக்கும். அடிக்கடி சில தவறான வார்த்தைகளை கூறி சர்ச்சையில் மாட்டிக்கொள்வார். சித்தாரா கர்ப்பமாக இருப்பதாகவும் படங்களில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் செய்திகள் வந்தன. இதை மறுத்தார் சித்தாரா. இந்த பூமர் தாத்தா இன்னொரு பெரிய வீடியோ இருக்காரு, அதையும் பார்த்துருங்க. இசையமைப்பாளர் அனிருத் ஐஸ்வர்யா தனுஷுக்கு முறை பையன் வேண்டும். இருவரும் திருமணத்துக்கு முன்னாடியே தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துக்கு முன்னுக்கூட்டியே அனிருத்துடன் அவர் தொடர்பில் இருந்தார். அது மட்டும் இல்லை, படங்களும் வெளிவந்தன. ஐஸ்வர்யாவும் அனிருத்தும் கட்டி பிடித்து கன்னத்தோடு கண்ணம் உரசி கொண்ட படங்கள் எல்லாம் வெளியே வந்தன. சரி, அப்போ அவங்க தனுஷ் கல்யாணத்தும் போது எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போமா? இசையமைப்பாளர் அனிருத் ஐஸ்வர்யா தனுஷுக்கு முறை பையன் வேண்டும். இருவரும் திருமணத்துக்கு முன்னாடியே தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துக்கு முன்னுக்கூட்டியே அனிருத்துடன் அவர் தொடர்பில் இருந்தார். வீடியோ ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி பூமர் வேலையா பேசிட்டு கடைசி வீடியோ எண்டில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி இவனெல்லாம் ஏங்க போலீஸ் பிடிக்காம இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஆஃப் த டாபிக் போயிட்டுக்கிறோம். நான் மெயின் இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சதுக்கான ரீசன், இந்த மாதிரி தமிழ் ரிவ்யூவர்ஸில் ஒரு புது ரிவ்யூவர் இருக்கிற அப்படியாமா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இந்த பையனை பற்றி போடுங்க அப்படின்னு. அப்படி அதனால இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். யாருன்னு எனக்கு தெரியாது, பையன் பேர் என்ன, எஸ் வந்து வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி சொல்கிறேன், நிறைய பேர் இந்த பையன் மேலே ஹேட்டரோடு இருக்கிறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்துட்டு ஜீரோ ஹேட்ரட் எதுவும் இல்லாம பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம். சின்ன வயசு பையன் வீடியோ பண்றோம், நல்லா வந்துட்டு பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கு வந்துட்டு இந்த பையன் ரிவ்யூ கொடுத்துருக்கான், அதை பத்தி பார்ப்போம். ஆமாம், இந்த படம் வந்து எப்போ தாண்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தையை பிடிச்சி சுத்திட்டு இருந்தான். அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையான எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்த்தோம் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸா பெருசா இல்ல, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்னத்த சொல்றான்னு பார்ப்போம். அப்படி பண்ணா இந்த பார்த்த ஸ்கிரீன்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க ரொம்பவே வந்து சொதப்பிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்துட்டு வந்து எதுவுமே வந்து இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே சும்மா ஜவுமிட்டாயாட்டு இழுத்துக்கிட்டே போனாங்க, பேசிக்கிட்டே தான் வந்து இருந்தாங்க. மற்றபடி ஆக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. நம்ம வந்து நினச்சி பார்த்தெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்குலாம் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஃபீல் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இல்லாததுனால ஒரு போனஸ் வந்து இந்த பார்த்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தெரிஞ்சு. சரி, ஓகே, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கு கொடுக்கறது மேபி இது ஒன்று வேணா டென்ஷன் இருக்குது. அதனால நம்ம வேற படத்துக்கு என்ன ரிவ்யூ கொடுக்குறான்னு பார்ப்போம். சரி, புஷ்பாக்கு பார்ப்போம். வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க புஷ்பா தி ரைஸ் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா டிஎஸ்பியோட மியூசிக் தாகுமாங்க, ஒவ்வொரு சாங்கும் அப்படி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லும். அந்த ஊர் சொல்ற மாமாலாம் வந்து தியேட்டர்ல கேட்கும்போது அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பயங்கர கூஸ் பம்ப்ஸோட வந்து கொடுத்துருந்தாரு ஒவ்வொரு சாங்குமே. வயசுக்கு அந்த பாட்டு என்ஜாய் பண்றாங்க. சொல்றியா பாட்டில் சமந்தா பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்தது? அது
கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் மூடு ஏற்றுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜான் விக்கை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படி சின்ன பையன். என்னன்னு பார்ப்போமா? பார்க்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், ஜான் விக் என்ன படம். நான் உங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு மூவி ரிவ்யூ வந்து பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் விக் 3. நான் ஜான் விக் 2 ரிவ்யூ பண்ணும்போது நிறைய பேர் என்ன வந்து கமெண்ட்ஸில் கிழிச்சிங்க, உனக்கு என்னடா தெரியும் ஜான் விக் எவ்வளோ பெரிய ஒரு படம் தெரியுமாடா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஜான் விக் 2 பார்த்துட்டு இருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஜான் விக் 2 அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1, 2 மட்டும் தான் பார்த்துருக்கேன், 3 ஒன்றும் பார்க்கல. 3 பார்த்துட்டு 3யோட ரிவ்யூவும் கன்ஃபார்ம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, அவனால ஒழுக்கமாக என்ன பேச கூட பண்ணல. வேற இதுல இருக்க அளவுக்கு மேல வந்து ஒரு அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து அந்த ஆக்ஷன் பிளாக் சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே. வேணே தெரியல, எனக்கு பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. பட் இதோட ஸ்டோரி லைன் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்டோரி லைன் பார்த்தோம்னா ரொம்ப 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 வீக்கான ஒரு ஸ்டோரி லைனுங்க. இந்த மாதிரி படம், இந்த ஸ்டோரி லைனெல்லாம் வச்சுக்கிட்டு படம் பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லணும். சாந்தி நான் படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆக்ஷன் பிளாக் ஹீரோயிசத்துக்கு மட்டும் தான் ஒழிய கதை ரொம்ப வீக்கான கதை. ஜான் விக் 1ல வந்து இவர் நாயையும் வந்து இவரோட காரையும் வந்து அடிச்சு நோய்க்கு போட்டுவாங்க. இவங்க இப்போ வந்து அதனால வந்து இவர் எல்லாத்தையும் கொண்டு போய் பள்ளி எடுக்காது. என்ன எடுக்கிறா அப்படி? எங்க ஒருக்கா சொல்லு. அதனால வந்து இவர் எல்லாத்தையும் கொண்டு போய் பள்ளி எடுக்காது. மர்க்கா சொல்லு. கொண்டு போய் பள்ளி எடுக்காது. மர்க்கா சொல்லு. கொண்டு போய் பள்ளி எடுக்காது. பள்ளி எடுக்கிறாரா? எல்லாத்தையும் ஒரே கன்ல வச்சு டுபுன்னு சுத்திட்டு போயிடுவாரு. கதை வந்து ரொம்ப வீக்கான கதை. பட் கதையில சுத்தமா அந்த ஒரு பவரே இல்லை. கதை ரொம்ப வீக்கான கதை. எனக்கு உடம்பு சரியில்லடா, டே என்னையே டென்ஷன் ஆக வைக்கிறானே. திரும்ப நீ ஜான் விக் நல்ல கதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற. மற்றபடி ஸ்டோரிக்காக பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களால இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப வீக்கான ஸ்டோரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, நான் டிஸ்லைக் தான் போடுவேன். நான் வேற டிஸ்லைக் எடுத்துட்டான், இல்லாட்டி இந்த ரேஷியோ தெரிஞ்சிருக்கும். 1600 பேர்ல ஒரு 1000 பேராச்சும் டிஸ்லைக் பண்ணியிருப்போம். கமெண்ட்ஸ் படிப்போம். Atho anam satho arana dog illa, atho avinoda lover oda dog. Lovers thathukaparam avinuku avalida memory kaiga avinuku a gift panuva. Athe ava lover mathari pathupa. எனக்கு புரிஞ்சுது, பட் இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப வீக்கா. தம்பி, உனக்கு இன்னும் வீக்கோட ஸ்பெல்லிங்கே தெரில. நீ வீக் ஸ்பெல்லிங் தெரியாதவனா ஜான் விக்கை பற்றி பேசலாம். ப்ரோ, நீங்கள் ரொம்ப பாவம். உங்களுக்கு லைக்கை விட டிஸ்லைக் தான் அதிகமாக இருக்கு. பின்ன இருக்காதா இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா? ஜான் விக் 3க்கு போவோம். சில பேர் ஜான் விக் 3 ரிவ்யூவும் போடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அந்த பார்த்து இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கேன். இந்த ரிவ்யூ நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கழுவி ஊற்றிங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே அவன் போடுறான். இந்த விஜய் சேதுபதி மாஸ்டர் பார்ல சொல்ல மாதிரி ஆஸ்டிச் மாதிரி ஐஎம்பிடி டைம் ஆடா தம்பி ஐஎம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்க. ஐஎம்பிடி போவான்ட்டு எனக்கு Wait a minute. IMDb-யா? Do you mean IMDb? IMDb டா, not IMDb டா. ஐஎம்பிடிலாம் நல்லா தெரியும். காட்ஃபாதர், ஜான் விக் மாதிரியான மொக்க படங்களுக்குலாம் 8.5 9ன்னு சொல்லி ரேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐஎம்பிடிங்கிறது வந்து எல்லாரும் புரிஞ்சுவாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட். யார் வேணாலும் இந்த உலகத்தில் யார் வேணாலும் வந்து ரேட்டிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் கூட ஒரு ரேட்டிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி என்ன வேணாலும் அதில் வந்து எவ்வளோ வேணாலும் ரேட்டிங் சொல்லி கொடுக்க முடியும். மொக்க படங்களுக்கு கூட 10 out of 10 வந்து ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் வந்து இந்த ஐஎம்பிடி. அந்த காட்ஃபாதர் மொக்க அப்படின்னு சொன்னபோது நிறைய பேர் வந்து சொன்னீங்களா, அதில் எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு என்ன திட்டிங்கன்னு தான் எனக்கு வந்து தெரியல. ஏன் அப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மொக்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க உங்ககிட்ட ஹிட் பாட் வேற லெவல் மூவி அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் வச்சு நான் காட்ஃபாதர் பார்த்ததில்ல, அதனால நான் சொல்ல முடியாது. அந்த கேங்ஸ்டர்னா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண மூவியே வந்து இந்த காட்ஃபாதர் தான். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சரி படம் வேற லெவலில் போடு அப்படின்னு நினைச்சேன். பட் அது வந்து ஒரு மீடியமாக கூட இல்லைங்க, ரொம்பவே வந்து மொக்கையா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் நேரடிவாக எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஒரே ட்ராக்ல தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எந்த ஒரு சீன்லையுமே வந்து அந்த ட்ராக்கே வந்து மாறலை. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக வந்து போகுது, ஒரு ஆக்ஷன் பிளாக், ஒரு 1 மணி நேரத்துக்கு ஆக்ஷன் பிளாக், மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக போகுது, மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆக்ஷன் பிளாக். அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகாது, மறுபடியும் ஒரு ஆக்ஷன் பிளாக் வருது, மறுபடியும் ஃப்ரீ ஆகாது, மறுபடியும் ஆக்ஷன் பிளாக். இதே பண்ணி சலிச்சு போச்சு. ஸ்க்ரீன்ல எந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட அப்படி கேட்கவே பண்ண ஸ்ட்ரெயிட்டாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தா சொல்லணும். கரெக்ட். அந்த பையன் சொல்றது தான் கரெக்ட். ஆக்சுவலி படத்துல வந்துட்டு ஒரு வேரியேஷனே இல்லை, சும்மா ஆக்ஷன் மட்டும் காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க? அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் செத்து போன ஹீரோயின் இருக்கிற அப்படி இல்லை,
பார்ட் 3ல மறுஜன்மம் எடுத்து வந்துடணும். நடுவில் ஒரு லவ் ட்ராக்கு, அது வந்து 1/2 hour லவ்ஸ்லேயே போகணும். அதோட முடியாது, அங்கே முடிஞ்சது நினைக்கக்கூடாது. அது போக வந்துட்டு ஹீரோ வந்து வில்லன் அட்டாக் பண்ண போகணும். அட்டாக் பண்ண போகிற இடத்துல வில்லன் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாப்படி. பார்ட்டியில் வில்லன் வந்து தண்ணி அடிக்கிறாப்படி. ஆனால் ஹீரோ வந்து ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடுறாப்படி. யாரு? ஜான்விக்கு ஐட்டம் சாங்னா ஆடுறாப்படி. மெயினாக இடுப்பு கிட்ட போய் தலையாட்டுற ஷேக்கிங் ஸ்டெப்பெல்லாம் மெயினாக இருக்கணும். அது கன்ஃபார்ம். வேற என்னமோ மிஸ் ஆகுது. ஹீரோக்கு கூட வந்து ஒரு காமெடியன் யாரை வைக்கலாம்? கெவின் ஹார்ட்டை போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். அப்படி கெவின் ஹார்ட் தான் வந்துட்டு ஜான்விக்கோட சைட். இதெல்லாம் வச்சாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கும் பையனுக்கு. கரெக்டு தானே? நெக்ஸ்ட் ஜெய்பி. நம்ம ஆளுங்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா போதும், ஊதி வந்து பெருசாகிடுவாங்க. லைக் இந்த ஜெய்பி மூவி வந்து பண்ண மாதிரி தான். ஜெய்பீம் என்னடா உனக்கு குவாத்த இருந்துச்சு, அதை ஏன்டா இப்போ இழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் வந்து இப்போ 9.6 ரேட்டிங்கில் வந்து IMDbல வந்து இருக்குது. வேர்ல்ட்ஸ்டே நம்பர் 1 ரேட்டிங் மூவியாக வந்து இருக்குது. இதை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியுதா? சத்தியமாக வந்து ஏற்றுக்க முடியாது. ஒரு தமிழ் படம் வேர்ல்டு லெவல் ரேட்டிங்கில் நம்பர் 1க்கு வந்துருந்துச்சுன்னா சந்தோஷப்பட வேண்டியது தானே. ஏன்டா வைத்திருச்சல் படுறீங்க? மாதிரியான லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் எல்லாம் தாண்டிட்டு இப்போ ஜெய்பீம் வந்து நம்பர் 1ல இருக்குது. சத்தியமா அதனால வந்து ஏத்துக்கவே வந்து முடியாது. சொன்னீங்க அவ்வளவு சமையா இருந்துச்சு. இப்போ இந்த பாத்தோட நெகட்டிவ் என்ன பண்ணலாம், இந்த பாத்தோட நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சது என்னதான் ஒரு நல்ல ஸ்டோரியா இருந்தாலும் இந்த ஸ்டோரியில இன்னுமே கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு நல்ல படம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்டோரியில இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து நமக்கு வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியிலும் போறது. பகை இல்லாம போறீங்கன்னா அந்த படம் ஒரு நல்ல படம் தான். பட் அதுக்காக வேர்ல்ட்ஸ்டே நம்பர் 1 மூவி அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் சத்தியமா ஏத்துக்கவே வந்து மாட்டேன். நான் இதை சொன்னோடனே கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் தம்பி உனக்கு படமே புரியல அதனால தான் நீ வந்து இப்படி சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் மற்றவங்கள பூமருங்கிறான். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக தான் எனக்கே வந்து தெரிஞ்சு 1998லயே அமேசான் பிரைம் வந்து IMDb வெப்சைட்டை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. 1998லயே அமேசான் பிரைம் வந்து IMDb வெப்சைட்டை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. 1998லயே. Let's do some facts check. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்போ வந்து அமேசான் கிட்ட தான் வந்து IMDb வெப்சைட்டே வந்து இருக்குது. சோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஜெய்பீம் வந்து மேல போச்சுன்னு. அப்கோர்ஸ் ஜெய்பீம் ரிலீஸ் பண்ணது நம்ம அமேசான் பிரைம் தான். காசு கொடுத்துலாம் இவங்க வந்து அதிகம் பண்ண தேவையில்ல. பீப்பிள் ஓட் பண்ண ஸ்டாட்ஸே வந்து மாத்தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மூவியா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அமேசான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ அவங்க கையில தான் வெப்சைட்டே, அவங்க ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக இந்திய திரைப்படங்களை ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. தமிழ் சினிமாவில் வேறெந்த திரைப்படத்திற்கு கிடைக்காத பெருமையாக தற்போது ஆஸ்கரின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் ஜெய்பீம் திரைப்படம் இடம்பெற்றுள்ளது. கமெண்ட்ஸை படிப்போம். His parents be like, உன்னை பெற்றதுக்கு 10 நிமிஷம் தள்ளி படுத்திருக்கலாம். Maturity comes with age. This is proof. He seems like a good kid. Maybe I should meet him. அது யார் சொல்றது? ஜானி சின்ஸ். மீரா மித்துன் கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் 3.0. புளுத்தி குழந்தை, உன்னை கிரீனா திட்டணும்னு தோணுது தம்பி, ஆனால் சின்ன பேனா இருக்க மனசு வரல. ஃபாலோ கவர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ் லைக் திஸ். இந்த குழந்தை தான் ப்ளூ சட்டை மாறனின் பேரன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? At times I eventually think that Thanos is wrong. He can't kill half of the universe just like that. That's cruelty. But whenever I get to see these kind of stuff on internet, I begin to think like, fuck it, Thanos was right. Half of you all need to go. Hashtag I stand with Thanos. Ban boomer kids. Inevitable. Request to CM sir and the education minister. Sir, kindly reopen the school. அதை பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்குமா? From now his parents will realize the value of condoms. Emotional damage. Apology letter from Durex. I want TN to bring back the Kalli Pulse. பூஸ்ட் குடிக்கிற வயசுல ரோஸ்ட். வாட் அ மிராக்கிள். ஒரு கிரிஞ்ச் பூமர் 2K டிஸ்லைக்கை டிசேபிள் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வேற மாதிரி ஆயிருக்கும். அதுதானே கரெக்ட். நெக்ஸ்ட் வீடியோ. வை டாம் அண்ட் ஜெரி இஸ் பெட்டர் தென் அவெஞ்சர்ஸ் சீரீஸ்.
emotional damage. ஆமா இந்த படம் 18+ ஆச்சே, இவன் எப்படி பார்த்தான்? ஐ வாஸ் வாட்சிங் சுட்டி டிவி when வேர்ல்ட்ஸ்ல நம்பர் 1 மூவியா? எத்தனை வேர்ல்டா இருக்கு? ஜெய்பீம் வந்து இப்போ 9.6 ரேட்டிங்ல வந்து IMDbல வந்து இருக்குது. வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1 ரேட்டிங் மூவியாக வந்து இருக்குது. இதை இங்கிலீஷ் கிளாஸை கட் அடிச்சுட்டு ரிவ்யூ போடாதன்னு எத்தனை தடவை சொன்னேன். ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி. IMDb டைமாடா தம்பி, IMDb அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்க. IMDb போவான்ட்டு எனக்கு IMDbலாம் நல்லா தெரியும். I should slap my brain with my slippers. பட்டிங் பூமர் எம்ஜிஆர் மாதிரியே நல்லாவே மிமிக்ரி பண்ற தம்பி. இது சும்மா ட்ரெய்லர் தான். இது இவனுக்கு கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு தான் இருக்கிறானுங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே என்னால் இவனோட கிஞ்செல்லாம் பார்க்க முடியாது. என்னோட ஃபேவரட் தமிழ் மூவி ரிவ்யூவர் யாருன்னு சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, ஆங்கிரி ரேண்ட் மேன். உனக்கு தமிழே தெரியாது, ஆனால் வந்துட்டு சூப்பராக ரிவ்யூ பண்ணுவான். ஆனால் அப்பா அந்த மாதிரி ஆங்கிரி ரேண்ட்மேன் கிடையாது. அண்ணா அப்பனா அப்பனா டைம்னா அனக வாகமா வத்தி ரேடு 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 வத்தி ரேடு. டுடே ஐ சா மாஸ்டர். தே கால் மீ மாஸ்டர் மற்றவனும் ஃபாஸ்டர். டன் 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 டரடன் டரடன் டரடன். இவன் தான் என்னோட ஃபேவரட் ரிவ்யூவர். Let me sing a kutti story, pay attention, listen to me. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else when I'm tension, live it, baby. Life is very short, namba. Always be happy. சரி ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தமிழ் ரிவ்யூவர் பிடிக்குன்னு சொல்லுங்க. பாய். எனிவே ஃபன் அப்பா அந்த பையனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய் பாருங்க. பாய்.